1400 ஆண்டுகளுக்கு முன் குர்ஆன் கூறிய அறிவியல், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி எப்படி உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும், அவ்விரண்டையும் நாமே பிரித்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரிலிருந்து அமைத்தோம் என்பதையும் நம்மை மறுப்போர் சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா? என்று அல்லாஹ் கூறுகிறான். சூரா அல் அன்பியா வசனம் 30. இந்த வசனத்தில் வானமும் பூமியும் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்திருந்ததாகவும், அது பின்னர் பிரிக்கப்பட்டு வானம் பூமியாக உருவாக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். வானமும் பூமியும் எவ்வாறு ஒன்றாக இருந்திருக்க முடியும்? அது அசாத்தியமானது என்று இன்றும் நம்மில் பலருக்கு தோன்றலாம். இதை குர்ஆனில் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன் கூறியிருக்கிறான். இதைப் பற்றி அறிவியல் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். இந்த கருத்தை தரக்கூடிய பெரு வெடிப்புக் கொள்கையை 1927இல் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த வானியலாளர் ஜார்ஜ் லெமாய்ட்ரே கண்டுபிடித்தார். இதனை 1929இல் எட்வின் ஹப்பிள் விஞ்ஞான ரீதியாக நிரூபித்தும் காட்டியுள்ளார். நம் பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு மிகச் சிறிய புள்ளியிலிருந்து பெரும் வெடிப்பால் தோன்றியது. அதன்பின் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் பெருவெடிப்பு கொள்கை. இது ஆங்கிலத்தில் பிக் பேங் தியரி என்றழைக்கப்படுகிறது. இன்று இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. அல்லாஹ் அருளிய வசனங்கள் ஆழ்ந்த ஞானம் நிறைந்தவை. அவற்றை மனிதன் தன் அறிவால் பல காலத்திற்குப் பிறகு ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்கிறான்.